என்கிட்ட ஒரு பேஷண்ட் கேட்டாங்க, டாக்டர் இந்த மாதிரி கழுத்தில் வந்து கருப்பில் பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா எதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு. ரொம்ப ஆபத்தான ப்ராப்ளம் வரும். அதுக்கு பேர் வந்து அக்காந்தோசிஸ் நிக்ரிகன்ஸ். இது ஏன் ரொம்ப ஆபத்து அப்படின்னா, இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப இருக்குன்னு அர்த்தம். என்னது இருக்குன்னு அர்த்தம்? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலே 5 நோய் கண்டிப்பாக வரும் கிட்டத்தட்ட. சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர். இது 4 சுகர். சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர். 5வது இன்னொன்று முக்கியமானது பிசிஓடி, பிசிஓஎஸ், மாதவிடாய் பிரச்சனை, ஹார்மோன் பிரச்சனை, குழந்தையின்மை பிரச்சனை எல்லாம் ஒன்று தான். இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் இன்னைக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இதை சரி பண்ணணும்னா ஒரு வழி தான் இருக்குது, ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட் எடுத்தால் மட்டும்தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். நல்லா கேட்டுடுங்க. உங்களுக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இது எந்த அளவுக்கு ஆபத்து அப்படின்னா, நிறைய பேர் சின்ன பசங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்சுலின் கூட போட்டுட்டு இருக்காங்க சுகர்னால. இன்னும் நிறைய பேர் வந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்த்துருப்பீங்கல்ல நீங்களும் நிறைய பேர். இந்த தம்பிக்கு பாருங்க, மொத்தம் 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 70 கிலோ, 140லேருந்து 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ் டயட் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வெயிட்டும் குறையும், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் சரியாயிடும். சரியாச்சுன்னா உடனே பேபி கிடைக்கும். இன்ஃபர்டிலிட்டிக்கு முக்கியமான காரணமே பிசிஓடி தான். காரணமே இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். நீங்கள் பேலன்ஸ் டயட் எடுத்தாலே போதும். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இன்னைக்கு வந்து நிறைய கேர்ள்ஸ் சின்ன வயசுலேயே மேரேஜ் ஆன நிறைய கேர்ள்ஸுக்கு வந்து இந்த பிசிஓடி ப்ராப்ளத்தினால பேபி இல்லாமல் இருக்காங்க. ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இது. ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்க எதை பற்றி நீங்களும் இதை எழுதி வச்சுக்கிடுங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எழுதி நீங்களே நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன விஷயம் எல்லாமே அப்படி கரெக்டாக இருக்கும். சரியா?